சுடுதண்ணி குடிங்க வெறும் வயிற்றுல. இங்கிருந்து அந்த காலை ஏறி கட்சி பண்ண ஒரு தப்பு எடுக்கும் வாயில. இங்கிருந்து கெட்டைக்கு அந்த நம்ம என்னென்னவோ சாப்பிடுவோம், அதெல்லாம் கை வச்சுட்டோன்னு சுத்தம் பண்ண முடியாது. வீடு சுத்தம் பண்ணுவேன், எல்லாம் சுத்தம் பண்ணுவேன், வயிறு சுத்தம் பண்ணுவேன். இது சுத்தம் பண்ணும். வயிற்றுலேருந்து ஹார்ட்லேருந்து நறுமுது எலும்புது சதை இருக்கும். இதில் பாதி ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிடுங்க, மிஸ் பண்ணிடுங்க. டெய்லி தலை போடுங்க. 4 நாள் கழிச்சு சாப் போடக்கூடாது. வெறும் சீக்கா பொடி இல்லைன்னா சீக்கா சாப், அது நீங்கள் தலை க்ளீன் பண்ணுங்க. மூளை வளர்ச்சி முடி வளர்ச்சி வரும். வயிற்றுக்கு சாப்பிட்டா உடல் வளர்ச்சி வரும். ஹார்ட்டு கிட்னி கல் எது இருந்தாலும் கூட சேசுவி நாமத்தினால இல்லையா. ஃபர்ஸ்ட் ஜப எண்ணெய், அது ஜப பயன்படக்கூடியங்க. அடுத்தது இது ஜப எண்ணெய். நான் வைத்தியர், என் வைத்தியத்தை பற்றி தான் சொல்ல முடியும், வேறு எதை பற்றி சொல்ல முடியாது. வைத்தியர் இன்னைக்கு எங்கள் மக்கள் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மூலிகை சாப்பிட்டுதான் இல்லையா. நாங்கள் அவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியுமே நான் டாக்டர் போய் பணம் செலவு பண்ணல. கட்டுற அறிவார் எதுவுமே வர சீர்தான் தலைவலி வந்துடும், எப்போதுமே சாப்பிடலாம். 10 சிட்டை இல்லை. இதோட விலை ஒன்றுலாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டேனே, ஒரு 1000 ரூபாய் கொடு, ஒரு 500 அப்படியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நியாயமான வாழ்க்கையை நான் நடத்தி கொடுக்கிறேன் இல்லையா. இதோட மொத்தம் நான் இது செலவு பண்ணால் ஒரு 70-80 ரூபாய் செலவாகும். ஆனால் நான் வெறும் 100 ரூபாய் தான் கொடுக்குறேன் என் ஊழியத்துக்காக. இது நீங்கள் குடிக்கிறவங்க குடிக்கலாம், இதை தலைக்கு போடுறவங்க தலைக்கு போட்டிக்கலாம். ஆனால் இது ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் ஒன்று நானே ஃபோன் நீ என்னை ஃபோன் பண்ணி ஒரு டஜனுக்கு ஒரு 20 கொடுக்குறேன்னா பார்சல் பம்பாய் கலக்கணும் எல்லா நாட்டிலும் பார்சல் போய் கொடுக்குறாரு இல்லையா. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன். என்ன எதுக்கு இது நான் சொன்னால் ஒரு ஆத்மா பாருங்க, இது எதுவுமே இல்லை. அது பிஸ்னஸ் பண்ணும், அதை போய்க்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன், அவ்வளோதான் இல்லையா. அப்படி தேவனுக்கு நம்ம சாட்சியாக பிள்ளையா மாற வேண்டும். இயேசுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மதம் மாற்றமாட்டாங்க. ஏங்க தமிழன் மதம் சொன்ன என்னங்க அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு மதம் முடிச்சு மண்ணு எடுத்து தலைவர் போட்டுதான் மதம். இது மனசாட்சிங்க. இதுல மதம் இல்லை, குணம் இல்லை, ஜாதி இல்லை, வெறி இல்லை. இது உன் அன்பு மனசாட்சி. உன் அன்புல இயேசு நினைக்க போறாரு இல்லையா. இயேசு நான் அற்புதம் பண்ண போறாரு. என்ன அற்புதம் தெரியுமா? நித்திய வாழ்க்கை இல்லையா, மரணமில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில போறவங்க வாழ்க்கை எப்படின்னு சொன்னா கடைசி கலாய்த்தியர் 5ஆம் அதிகாரம்